வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா ஈரான் போரை முடிவுக்கு கொண்டுவர பேச்சை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு கோரிக்கை. நெதன்யாகுவுக்கு புற்றுநோய் பாதிப்பு, சிகிச்சைக்கு பின் குணமடைந்தார் என அறிவிப்பு. ஈரான் தரப்பிலிருந்து புதிய முன்மொழிவு, மன்னர் சார்லஸுடன் ட்ரம்ப் ஆலோசனை. இஸ்லாமாபாத் பேச்சில் பெரும் இழுபறி நிலை, ஈரான் அமெரிக்கா வெளியிடும் முரண்பட்ட தகவல்கள். அமைதி பேச்சு தோல்வியடைந்தால் ஹார்முஸை தாக்க அமெரிக்கா திட்டம். தொடர்பென விரிவான செய்திகள். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நிலவும் போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னெடுக்குமாறு பரிசுத்த பாப்பரசர் 14ஆம் லியோ கோரிக்கை விடுத்துள்ளார். தனது ஆப்பிரிக்க விஜயத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் ரோம் நகர் நோக்கி பயணித்த வேளையில் விமானத்தில் இருந்தவாறு பரிசுத்த பாப்பரசர் கருத்து தெரிவித்தார். இந்த மோதல் காரணமாக ஈரானில் உள்ள ஒட்டுமொத்த அப்பாவி மக்களும் சொல்லனா துயரங்களுக்கு உள்ளாகியிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் அமைதியை மேம்படுத்தவும், போர் அச்சுறுத்தலை நீக்கவும், சர்வதேச சட்டங்களுக்கு மதிப்பளிக்கவும் அனைத்து தரப்பினரும் தங்களால் இயன்ற முயற்சியை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் ஈரானில் முன்னெடுக்கப்படும் அமெரிக்க இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கைகளை பரிசுத்த பாப்பரசர் கடுமையாக விமர்சித்து வருகிறார். இதன் காரணமாக அவருக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றார். இதேவேளை இஸ்ரேலுக்கும் ஈரானின் ஆதரவு பெற்ற லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையே நிலவும் மோதல்கள் தற்போது நீடிக்கப்பட்டுள்ள போர் நிறுத்தத்தின் மூலம் முழுமையாக முடிவுக்கு வரும் என்பதில் தமக்கு நம்பிக்கையில்லை என ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலிய தூதுவர் டெனி டெனன் தெரிவித்துள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள 10 நாள் போர் நிறுத்தத்தை மேலும் 3 வாரங்களுக்கு நீடிப்பதாக ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் அறிவித்ததை தொடர்ந்தே தூதுவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இந்த புதிய போர் நிறுத்த உடன்படிக்கையான 100% வெற்றியளிக்கும் ஒன்றாக அமையாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தனக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் பாதிப்பு இருந்ததாகவும் அதற்கான சிகிச்சைகளை ரகசியமாக மேற்கொண்டு தற்போது முழுமையாக குணமடைந்துள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளார். தனது வருடாந்த மருத்துவ பரிசோதனை அறிக்கையை வெளியிட்ட போதே அவர் இந்த தகவலை பகிர்ந்துள்ளார். தனக்கு புற்றுநோய் பாதிப்பு இருப்பதை 2 மாதங்களுக்கு முன்பே அறிந்திருந்தாலும் அந்த தகவலை ஈரான் தனது பிரசாரத்துக்கு பயன்படுத்தக்கூடும் என்பதால் அதனை வெளியிடாமல் தாமதித்ததாக நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2024 டிசம்பரில் புரோஸ்டேட் வீக்கத்துக்காக அவர் அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். அதனைத் தொடர்ந்த சோதனைகளில் அவரது புரோஸ்டேட் பகுதியில் 1 சென்டிமீட்டருக்கும் குறைவான சிறியளவிலான புற்றுநோய் கட்டி இருப்பது கண்டறியப்பட்டது. சுமார் 2.5 மாதங்களுக்கு முன்பு அவர் கதிரியக்க சிகிச்சையை தொடங்கினார். தற்போது அந்த சிகிச்சைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளன. கடவுள் அருளால் நான் நலமாக இருக்கிறேன். அந்த புற்றுநோய் பாதிப்பு முற்றிலும் நீங்கிவிட்டது என நெதன்யாகு சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். அவரது மருத்துவர்களும் இது ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறியப்பட்டதால் எவ்வித பாதிப்புமின்றி குணப்படுத்தப்பட்டதாக உறுதிப்படுத்தியுள்ளனர். இஸ்ரேலின் நீண்டகால பிரதமரான நெதன்யாகு கடந்த காலங்களில் பல்வேறு மருத்துவ சிகிச்சைகளை எதிர்கொண்டுள்ளார். தற்போது அவர் முழு ஆரோக்கியத்துடன் இருக்கிறார் எனவும் தனது பணிகளை தொடர்கிறார் என்றும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான போர் நிறுத்தம் மற்றும் அமைதி பேச்சுக்கள் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புதிய தகவல்களை வெளியிட்டுள்ளார். ஈரான் தரப்பிலிருந்து ஒரு புதிய சலுகை அல்லது முன்மொழிவு முன்வைக்கப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அவர்கள் ஒரு முன்மொழிவை வழங்குகிறார்கள். அது என்ன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அந்த திட்டத்தின் விவரங்கள் என்ன என்பது தனக்கு இன்னும் முழுமையாக தெரியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் பாகிஸ்தானில் நேரடியாக சந்தித்து பேசுவார்களா என்பது குறித்து இரு நாடுகளும் முரண்பட்ட தகவல்களை வெளியிட்டு வருகின்றமையால் இஸ்லாமாபாத் பேச்சில் பெரும் இழுபறி நிலை ஏற்பட்டுள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானிய அரச ஊடகமான IRIB அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி பாகிஸ்தானில் அமெரிக்க பிரதிநிதிகளை சந்திக்கும் திட்டம் எதனையும் கொண்டிருக்கவில்லை என தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் பாகிஸ்தான் இடையிலான இருதரப்பு விடயங்கள் குறித்து ஆராயவே அவர் இஸ்லாமாபாத் சென்றுள்ளார். மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஈரானின் கருத்துக்களை பரிமாறும் ஒரு பாலமாக மாத்திரமே பாகிஸ்தான் செயல்படும் என ஈரான் தரப்பு விளக்கமளித்துள்ளது.
ஈரானிய தரப்பினர் நேரில் பேச விரும்புவதாக தெரிவித்தாலேயே ஜனாதிபதி டிரம்பின் விசேட தூதுவர்களான ஜாரெட் குஸ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்கோஃப் ஆகியோர் இஸ்லாமாபாத் அனுப்பப்பட்டனர் என வெள்ளை மாளிகை முன்னதாக தெரிவித்திருந்தது. அமெரிக்க மற்றும் ஈரானிய பிரதிநிதிகள் இந்த வார இறுதியில் பாகிஸ்தான் அதிகாரிகளுடன் தனித்தனியான சந்திப்புகளை முன்னெடுக்க உள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. பாகிஸ்தான் அதிகாரிகளுடனான இந்த தொடக்க கட்ட பேச்சுக்கள் வெற்றிகரமாக அமைந்தால் மாத்திரம் அமெரிக்க மற்றும் ஈரானிய தூதுவர்கள் நேரடியாக சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் என தெரிவிக்கப்படுகிறது. ஈரானுடனான அமைதி பேச்சு தோல்வியடைந்தால் ஹார்முஸ் ஜலசந்தியில் தாக்குதல் நடத்த அமெரிக்க ராணுவம் திட்டமிட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி 28 முதல் அமெரிக்கா ஈரானிடையே போர் நடைபெற்று வந்தது. கடந்த 8 இருதரப்பு இடையே போர் நிறுத்தம் அமுல்படுத்தப்பட்டது. இந்த இருவார போர் நிறுத்தம் கடந்த 23 நிறைவடைந்தது. அன்றைய தினம் காலவரையின்றி போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்தார். போர் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் ராணுவம் மூடியுள்ளது. இதேபோல இந்த ஜலசந்தியின் இருபுறமும் அமெரிக்க போர்க்கப்பல்கள் நிறுத்தப்பட்டு உள்ளன. இந்த சூழலில் டிரம்ப் சமூக வலைதளத்தில் நேற்று வெளியிட்ட பதிவில் காலம் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஈரான் தரப்பு விரைந்து முடிவு எடுக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். ஈரான் உச்ச தலைவர் மோஜ்தபா கமேனி நேற்று வெளியிட்ட அறிக்கையில் ஈரான் தேசப்பற்றாளர்களின் ஒற்றுமையால் எதிரிகளின் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டு இருக்கிறது. ஈரான் மக்களின் மனதில் அச்சத்தை விதைக்க எதிரி நாடு முயற்சி செய்கிறது. இதற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்கா ஈரானிடையே அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய பாகிஸ்தான், துருக்கி, எகிப்து உள்ளிட்ட நாடுகள் தீவிர முயற்சி செய்து வருகின்றன. இது தொடர்பாக அமெரிக்க இராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கையில், சீனாவிலிருந்து ஈரானுக்கு ஆயுதங்கள், வெடிபொருட்கள் கொண்டு செல்வதை தடுக்க ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியை முழுமையாக முடக்கியுள்ளோம். ஈரானின் சரக்கு கப்பல்களை அடுத்தடுத்து கைப்பற்றி வருகிறோம். இதனால் இராணுவ, பொருளாதார ரீதியிலான நெருக்கடியை சமாளிக்க முடியாமல் அமைதி ஒப்பந்தத்தில் ஈரான் கையெழுத்திடும் என்று எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை அமைதி பேச்சு தோல்வியடைந்தால் ஹார்முஸ் ஜலசந்தியில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும். தற்போது 19 போர்க்கப்பல்கள் மத்திய கிழக்கில் முகாமிட்டு உள்ளன. மேலும் மத்திய கிழக்கு நாடுகளிலுள்ள அமெரிக்க இராணுவ தளங்களில் சுமார் 300க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் உள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் வீசப்பட்டுள்ள கன்னிவெடிகளை படிப்படியாக அகற்றி வருகிறோம். மேலும் கன்னிவெடிகளை வீசும் ஈரான் படகுகளை சுட்டு வீழ்த்த டிரம்ப் உத்தரவிட்டு உள்ளார் என்று தெரிவித்துள்ளனர்.